பாசக்கார பயலுக நம்மளை விட்டுட்டு சாப்பிடவே மாட்டாங்க. என்னடா நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. ஏன்டா இப்படி கேக்குறீங்க? இல்ல வாங்கி 3 நாள் ஆச்சு, அதான் உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். வா தலைவா, வா தலைவா, உனையெல்லாம் எதிர்பார்த்துக்கணும். படத்தை பார்த்து வந்தலைவா, நடிப்பு பிச்சுட்ட. அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்வீட்டு தாங்கடா, சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். உனக்கு எப்பயுமே காமெடி தான் தலைவா. டேய், நான் அந்த படத்துல ஹீரோடா, காமெடி ஏன்டா வந்துட்டான்டா மங்குஸ் மண்டையன். ஸ்வீட்டு கொண்டு வந்துருக்கியா இல்ல சும்மா தான் வந்தியாடா? இவங்க மட்டும் எப்படிதான் ஸ்வீட்டு செய்யறா? இந்த விசாம இவனை நம்ம வேலைக்கு வச்சுக்கிறோம் ஸ்வீட்டு செஞ்சு கொடுக்கறதுக்கு. முழிக்கிறான் பாரு, ஒண்ணும் தெரியா பாப்பா மாதிரி. சொல்றா, நீ தானடா எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து சாப்பிட்ட. இப்ப நீ சொல்லல, போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடும்டா. இன்னைக்கு நாள் வியாபாரம் நல்லா போகணும் சாமியே. வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. 1 கிலோ தக்காளி 10 ரூபா தான். தம்பி 5 ரூபாய்க்கு தக்காளி கிடைக்குமாப்பா? 5 ரூபாய்க்கு அழுதுன தக்காளி தான் இருக்குது. பேசாம போவோமா, சும்மா வியாபாரம் நேரத்தில் வந்துக்கிட்டு. நாளைக்கு பரீட்சை வேற இருக்கே, படிப்போமா பேசாம தூங்குவோமா? வேணாம், காலையில 5 மணிக்கு எஞ்சி படிச்சுக்கிறோம். இப்ப பேசாம தூங்குவோம். என்ன குளிரு, என்ன குளிரு. போடுவோம் மட்டும் இல்லைன்னா உறைஞ்சு போயிடுவோம். அப்படி இப்போ மட்டும் என்னைய வெளியே எங்கேயா போ சொல்லட்டும், அப்புறம் இருக்கு இவங்களுக்கு. ஏய், கடை வரலும் போயிட்டு வாடா, ஜாமா வாங்கணும். அடச்சே, நிம்மதியா பேப்பரை படிக்க முடியுதா? எங்க பார்த்தாலும் கொல்லன்னு. டேய், நீ புத்தகத்தையே படிக்க மாட்டா, இதுல பேப்பரை படிச்சுட்டு அடுத்தவன் 1000 சொல்லிக்கிருக்கு. போடா போய் படிடா. நானே ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கணும்னு இருக்கேன், என்னையே போய் அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாருன்னு சொல்லிக்கிட்டு. ஒரு ஹீரோவுக்கு கொடுக்குற மரியாதையா இது? வேற. டேய், கூட்டுன்னு போங்கடா.